வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி ட்ராகன் ஃப்ரூட்டில் ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க, இதோட நான் ஷார்ட் வீடியோஸ் போட்டிருப்பேன். பட் வெரி சாரி, நான் இதோட லாங் வீடியோ போடுறேன், நீங்கள் அதில் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு நிறைய பேர் தேடி இருந்தீங்க அப்படின்னா அது கிடச்சிருந்துருக்காது. ஏன்னா நான் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு கோல்டு. ஸோ அதனால் நான் அப்லோட் பண்ண முடியல. இப்போ தான் எனக்கு நான் கொஞ்சம் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். நான் அன்றைக்கி மில்க் ஷேக் போட்டிருப்பேன். அப்போயே ஒரு 5 to 6 பழம் மீதியாக இருந்தது, எடுத்து வச்சுருந்தேன். அது சரி, ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணினேன். இந்த மிக்ஸி பாருங்கள், என்ன பிராண்டுன்னு தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ஓல்டு பிராண்டு. நான் அந்த ஃப்ரூட்டை எடுத்துகிட்டு நல்லா அடிச்சிட்டேன். மிக்சியில் நல்லா ஜூஸியாக அடித்தாச்சு. அப்புறம் ஃபில்டர் பண்ணணும். ஏன்னா அந்த சீட்ஸ் என்ன தான் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அதுவும் அதோட சீட்ஸ் நம்மளோட நாக்குலையோ சாப்பிட போகும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்காது. இங்கே பாருங்கள், ஒழுகவே இல்லைங்க. என்னோட பெரிய ஜல்லடையாக பார்த்து எடுத்தேன். எனக்கு சத்தியமாக அதில் கொஞ்சம் கூட வரவே மாட்டேன்ருச்சு. நம்ம கரண்டி விட்டு கலருன்னு கலர்னேன். அது ரொம்ப எப்படி சொல்கிறது, வெண்டங்காலையில் வளவளப்பாக இருக்கும் இல்லைங்க, அது மாதிரி இருந்தது. ரொம்ப வளவளப்பாக. எனக்கே ரொம்ப ரிஸ்க்கு. நான் ரொம்ப நேரம் எடுத்து அப்புறம் கிளாத்துலலாம் ஊற்றி பண்ணி பார்த்தா ஒயிட் கிளாத்தில் ஊற்றி பார்த்தா சுத்தமாக வரலைங்க. அதுக்கப்புறம் மறுக்காவே சல்லடை வச்சு கலந்து இது மாதிரி ஃபில்டர் பண்ணி, இந்த மாதிரி ஃபில்டர் பண்ண சொல்லுங்கள். எவ்வளோ லேட் ஆகும். ஃபஸ்ட் டைம் ஆச்சு இப்படியாச்சும் வந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் போக போக என்ன ஆயிடுச்சு, அந்த சல்லடை ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சு, கீழேயே விழுகவே மாட்டேன்ட்டுருச்சு. நானும் எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி அப்படியே எனக்கு என்ன சொல்கிறது, நம்ம வச்சுட்டு போயிடலான்டா, நம்மளுக்கு இது செட் ஆகலையாட்டுக்கு வரல, நம்ம புதுசாக ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம், அதை நம்மளுக்கு சொதப்புதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னேன். ஆனால் ஃபுல்லு ட்ரையெல்லாம் ஆகலைங்க. எப்படி சொல்கிறது, ஈரத்தன்மை போயிட்டு வெறும் சக்கை மட்டும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரிலாம் இது ஆகவே இல்லை. எவ்வளோ போகுமோ அவ்வளோ மட்டும்தான் போச்சு. ஃபில்ட்ரு பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். எப்படி கிட்டத்தட்ட ஒரு 1 hour 1.5 hours எடுத்திருக்கும் டைமு. இது மாதிரி நம்ம எடுக்கிறது இதுதான் கொஞ்சம் ரிஸ்க்கு. பட் ஜாம் செய்கிறதுல ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சாச்சுங்க. அதே மாதிரி இதில் என்னென்னா, இந்த வளவளப்பு தன்மை ஜாம் செஞ்சாலும் இருந்துச்சு. நான் இதை பண்ணி 1 week ஆயிடுச்சு. நான் ஒரு 2 நாள் இதுக்கு மேலே அது ஃபில்டரில் ஆகலை. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். பாருங்கள், இவ்வளோ நேரம் பண்ணி பார்த்தேன், ஃபில்டரே ஆகலை. அப்புறம் ஊற்றி துணியில் மாற்றி எல்லா வேலையும் செஞ்சு பார்த்தேன். எதுக்குமே அது வேலையே ஆகலை. நானும் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டது பாருங்கள். அது வடிதட்டில் இருக்கிறத வலிச்சு தான் போடுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் மறுக்கா சரி ஓகே இதே மாதிரியே பண்ணிக்குவோம். அப்புறம் வேறு எந்த மெத்தடும் எனக்கு தெரியல. அப்படியே போட்டால் நாக்கில் தட்டுப்படும். அதனால் மறுக்கா ஆனால் டேஸ்ட் வைஸோ சூப்பராகவே இருந்தது. ஆனால் அந்த சீட்ஸ் எடுக்காமல் நம்ம இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணாமல் நம்ம ஜாம் செஞ்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜாமில் சாப்பிட்ருக்கவே முடியாதுங்க. ஏன்னா அதோடய சீட்ஸ் நார்மலாக ஒரு மில்க் ஷேக், நார்மலாக ஒரு ஜூஸ் போட்டப்போ கூட அதோடய சீட்ஸ் பட்டுச்சு. நம்ம மென்று சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது அந்த சீட்ஸை. அதனால தான் சொல்கிறேன், ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இது மாதிரி செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக செய்யுங்க, நல்லது, உடம்பு ஹெல்தி. ஏன்னா எந்த டேஸ்ட்டுமே இல்லாத ஃப்ரூட்ஸை குழந்தைங்க சாப்பிட்றது ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்குவாங்க. பாருங்கள், எவ்வளோ 6 பழம் எடுத்து நான் இவ்வளோ தான் ஜெல்லி வந்துச்சு. இந்த ரத்த கட்டின்னு சொல்லுவாங்கள்ல, ஆட்டோட ரத்தம்லாம் நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடுவோம்ல, அது மாதிரி அப்படியே பார்த்தா அப்படி தானே இருக்குது. அதை அப்படியே ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன். அதுலேயே அப்படியே இது வானிலை தானே சொல்லிட்டு சரி ஓகே ஸ்டவ் பற்ற வச்சிடலான்ட்டு அப்படியே பற்ற வச்சுட்டேன். பற்ற வச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுது. நல்லா கொதிக்கணும் இல்லையா, கொதிக்கணும். ஜாமில் நம்ம ப்ரெட்டு போட்டு சாப்பிட போகும்போது உண்மையாக ரியலி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நார்மலாக கடையில் வாங்கி சாப்பிட்ற ஜாம் மாதிரியே தான் இருந்துச்சு. ஆனால் அதோடய வளவளப்பு லைட்டாக எடுத்து வச்சு ஸ்ப்ரெட் பண்ணாவே போதும். ரொம்ப அதிகமாக வச்சு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் திகட்டும். ஜாமுங்கிறது கொஞ்சம் அதிகமாக வச்சு சாப்பிட்டோம்னா திகட்டும். அதனால் நீங்கள் அதிகமாக வைக்காதீங்க. லைட்டாக வளவளப்பாக இருக்கிறனால கொஞ்சமாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணாவே அது நல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிடுது. அதனால் நீங்கள் கொஞ்சமாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க. 1 week மேலேயே நான் வச்சிட்ருக்கேன்.
ஒன்றுமே ஆகலை. இப்போ வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்றைக்கி மார்னிங் நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி எடிட் பண்ணிகிட்ருக்கேன். 1 வீக் கழிச்சு இன்றைக்கி நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நாங்கள் மார்னிங் வந்து என் பையனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே இந்த ப்ரெட்டும் இந்த ஜாம் தான் போட்டு கொடுத்தேன். ரியலி சூப்பர். ஆனால் ரொம்ப அதிகமாக வச்சா திகட்டுது. அதை நீங்கள் வந்து மட்டும் யோசித்து லைட்டாக வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா கட்டி பிடிக்கும். அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிளறி இப்படி மொட்லி விட்டு தான் கொதிக்கும். மேலே அடிக்காமல் பார்த்துக்கோங்க. மேலே லைட்டாக தெரிச்சுது. நல்லா வந்துட்டு கிளறி விடணும். ஏன்னா பாருங்கள் அடியிலெல்லாம் பிடிக்க ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி இது நீங்கள் வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்து அந்த செர்ரி கலர்லேயே இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் டார்க் பர்பிள் கலரில் அது அப்படியே குக்காக டார்க் பர்பிள் கலரில் அது மாறிடுச்சு. இப்போ ஜாமுமே பர்பிள் கலரில் தான் இருக்குது. அது மாதிரி தான் வந்துட்டு ஜாம் இருக்குது. நான் வந்து செர்ரி பழம் கலரில் எடுத்தேன், செர்ரி ரெட் கலரில் எடுத்தேன். இப்போ வந்து டார்க்கு நம்மளுக்கு என்னது இப்போ கலரில் டார்க் கலரில் மாறிடுச்சு, பர்பிள் கலரில். பட் ரியலி டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா சுண்டனதுக்கப்புறம் இது மாதிரிலாம் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். செஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் வந்து வியூஸ் போகுது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இவ்வளோ தூரம் வியூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. பட் ஆனால் சப்ஸ்கிரைப் தான் ஆக மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ பாருங்கள் நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆரம்பிச்சிருச்சு. அடியில் நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இது வந்து நான்ஸ்டிக்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா சுருண்டு வரும். நல்லாவே சுருண்டு வரும். நான் நான்ஸ்டிக்கில் வைக்கல. என்கிட்ட நான்ஸ்டிக் இவ்வளோ பெரிய பாத்திரம் கிடையாது என்கிட்ட. நான் வந்துட்டு அதனால் எங்கள் வீட்டில் என்ன வச்சுருக்காங்களோ, என் மாமியார் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்காங்களோ அந்த பாத்திரத்தில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது என் மாமியார் வீடு. அந்த பாத்திரத்தில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் நல்லா சுண்டிருச்சு. அந்த ஈரமெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி நல்லா சுண்டி வானிலையில் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, சுகர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப் ஆஃப் சுகர் வந்து நான் அந்த ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா சுகர், இந்த கப்பில் வந்துட்டு நான் 1.5 கப்பு போட்டிருக்கேன். நான் எடுத்த பழத்துக்கு 1.5 கப் போட்டிருக்கேன். சுகர் வந்து இல்லைன்னா கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நம்மளோட ஜாமுங்கிறது பொறுத்த வரைக்கும் நம்ம சுகர் போட்டுக்கிறது போடாத இருக்கிறதோ அது உங்களோட இது தான். போடணும். ஜாம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் ஒரு கப்பு போட்டிருந்தா இந்த திகட்டுறது அதிகமாக இருக்காதோன்னு தோணுது. நான் 1.5 கப்பு போட்டேன். 1.5 கப்பு போட்ட இதில் நல்லாவே ஸ்வீட்னஸ் இருந்துச்சு. இந்த இந்த பழத்தோட டேஸ்ட்டு அதிகமாக வச்சு சாப்பிட போகும்போது தான் இந்த பழத்தோட டேஸ்ட்டு வந்து இந்த பழம்தான் அப்படின்னு நம்ம தெரியுது. லைட்டாக வச்சு சாப்பிட்டோம்னா சத்தியமாக தெரியவே இல்லைங்க. சுத்தமாகவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஏன்னா வந்துட்டு இந்த பழத்தில் நிறையா உடம்புல ஹெல்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க உடம்புக்கு. ஏன்னா யாருமே சாப்பிட்றதில்ல. அதனால தான் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஆறிடுச்சு. நான் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். நல்லாவே ஆறிடுச்சுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது மாதிரி தான் இருந்தது. இன்னும் ஆற நல்லா கெட்டியாயிரும். நான் ப்ரெட் வந்து கடையில் வாங்கிட்டு வந்தேன். அந்த ப்ரெட்டை பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு ஒரு 2 ப்ரெட்டு மட்டும் எடுத்து நான் எப்படி வச்சு சாப்பிட்டு காமிக்கிறேன்னு பாருங்கள். நல்லா இருந்துச்சு. நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யார் யாருக்கு இந்த மாதிரி ப்ரெட் இந்த லாஸ்ட் பீஸ் பிடிக்கும்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த மேலே அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் இந்த எக்ஸ்ட்ரா காரியன்டல் காஃபி தூள் வந்து கண்ணாடி டப்பாவில் கொடுப்பாங்க இல்லையா பாருங்கள், எனக்கு இந்த டப்பா வழியாக வந்துச்சு ஜாமு. அந்த காஃபி கொடுப்பாங்க இல்லையா காண்டினென்டல் எக்ஸ்டர்னல் காஃபி தூளோட கண்ணாடி டப்பா, அதை வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அது வழியாக வச்சு எடுத்து போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். நான் வந்துட்டு இப்போ அந்த ஜாம் எடுத்து ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேங்க. வாங்க பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. ஒரு டார்க் பர்பிள் கலரில் அப்படியே தெரியுதுங்களா பாருங்கள். லைட்டாக தான் எடுத்தேன். அதுவே எல்லா ப்ரெட்டுக்குமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எவ்வளவோ வந்துருச்சு பார்த்தீங்களா. கொஞ்சமாக எடுத்தாவே போதும். சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு கொஞ்சம் நிறைய வச்சு சாப்பிட்ணுன்னு ஃபஸ்ட் டைம் ஆசையாக இருந்ததுனால இந்த ப்ரெட்டுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு தான் நான் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். பாருங்கள் எப்படி தெரியுதுங்களா. நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. நல்ல ஸ்மெல்லு, நல்ல டேஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சு.
அப்புறம் அப்படியே சாப்பிட்டேன். டோஸ்ட் பண்ணிவிட்டு கூட ப்ரெட் டோஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி டோஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த ஜாம் வந்து நடுவில் வச்சு சாப்பிட்லாம். அதுவும் வந்து அது மாதிரி தான் இன்றைக்கி காலையில் என் பையனுக்கு பண்ணி கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி தான் பண்ணி கொடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ வயலட் கலரில் அழகாக இருக்குல்ல, பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டுக்கு குட்டீஸ் வந்துருந்தாலும் இது மாதிரி வச்சு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாவே இருந்துச்சு. கொஞ்சம் பிச்சு காமிக்கலான்னு பார்த்தேன், பட் ஆனால் அந்த பன்னு வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணலை, கொஞ்சம் கோணமானையே பிச்சுட்டேன். செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய்.